அனைவருக்கும் வணக்கம். தகால்டி டிவியின் விவாதம் விதண்டவாதம் நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். விஜய் அவர்கள் 41 உயிர்கள் இறந்து கிடந்தபோது அங்கே போகாமல் 7 மணி நேரம் பயணம் செய்து வந்தேன் என்று சொல்லிவிட்டு அரை மணி நேரத்தில் ஃப்ளைட்டை பிடிச்சி சென்னைக்கு போய்விட்டார். ஆனால் அவர் மீது உயிரையே வைத்து ரசிகர்கள் வந்தார்கள் என்பது உலகறியும். ஒரு 2 வயது பையன் சொன்னான், எனக்கு சாப்பாடு முக்கியமில்லை, விஜயை பார்ப்பதுதான் முக்கியம் என்று சொன்னான். ஒரு பெண்மணி சொன்னது, எனக்கு புருஷனை பிடிக்காது, விஜயைத்தான் பிடிக்கும் என்று. இப்படி உயிரையே வைத்து வந்தவர்கள் உயிரை மாய்ந்து கிடக்கும் போது அங்கு போகாமல் அவர் எப்படி அங்கே போனார் என்று மக்கள் கேட்கிறார்கள். பதில் சொல்லுங்கள் சார். இருங்க சார், இதுல என் தலைவனுக்காண்டி இத்தனை பேர் உயிர் கொடுத்துருக்காங்க பாருங்க சார். உடல் மண்ணுக்கு உயிர் தலைவனுக்கு நிரூபணம் ஆயிடுச்சுல சார். அவர் அங்க போயிருந்தாருன்னா அவர் உயிருக்கு என்ன சார் பாதுகாப்பு, என்ன உத்தரவாதம்? அதனாலதான் சார் அவரு உடனே கிளம்பி போயிட்டாரு ஸ்பாட்டை விட்டு. அவர் உயிரும் முக்கியம் சார். ஆமா, வந்திருக்க உயிரை பத்தி கவலை இல்ல. இவர் சொல்றாரு, இருங்க, இவர் ஏதோ சொல்ல வர்றாரு. இவங்க என்ன சொல்றாங்க, 41 உயிர் போனது சாதனை, அது அவலம் கிடையாதுன்னு சொல்றாங்க. அவங்க அப்படி, நீங்க என்ன கருதுறீங்க? என் தலைவனுக்கு மகத்துல நடக்காத சாதனையா நடந்துருச்சு. தலைவனுக்கா தலைவிக்கா? தலைவிக்கு என்ன நடந்துச்சு? எத்தனை உயிர்களை பலி கொடுத்தோம் மகாமகத்துல. அப்ப அந்த சாதனையோட இது சிறுசுன்றீங்க. ஆமா, நீ என்ன சொல்றீங்க? இருங்க, இதோட முடிஞ்சிருச்சா? இன்னும் நிறைய பிரச்சாரம் எல்லாம் போவோம்ல. நீங்க தெரிஞ்சது எத்தனை தெரியாது. இவர் சொல்ல சார். இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, சண்டை போடாம இவர் என்ன சொல்ல வர்றாருன்னா, அதாவது இதுக்கு முன்னாடி இது மட்டும் கரூர் மட்டுமே நடந்திருக்கான். இதுக்கு முன்னாடி விழுப்புரத்தை நடத்திருக்கோம்ல, மதுரையில் நடத்திருக்கோம்ல. விழுப்புரம் எத்தனை பேர் செத்தம் கணக்கு தெரியுமா உங்களுக்கு? இல்ல விழுப்புரத்தை எத்தனை பேர் செத்தம் கணக்கு தெரியுமா? தெரியாது. மதுரையில கிட்டத்தட்ட 1.5 லட்சம் சேர் உடைஞ்சு போச்சு. ஒரு சேருக்கு கால் இல்ல. சேருக்கான வந்து அதுக்கான தொகையை வாங்கிட்டு போய் சாதனை பட்டியல் சொல்றேன். அதாவது என்ன கேக்குறேன்னா, இவர் வந்து இவர் கட்சியினுடைய நம்பி வந்திருக்க தொண்டைங்கள கொள்ற வேலையில கரெக்டா இருக்காரு. அப்ப இவர் கணக்கு என்ன சொல்றாருன்னா, எங்க எண்ணிக்கையில கூட சாவி எண்ணிக்கையில கூட வந்து இவங்க கட்சியை விட எங்க கட்சி கூட சொல்ல வராரு. விழுப்புரத்தை எத்தனை பேர் செத்திருப்பேன் தெரியாம, மதுரை நடந்தப்ப இவ்வளவு பேர் செத்திருக்காங்க. அடுத்த கேள்விக்கு போறேன். ஒரு விஷயம் சொல்லுங்க சார். தரமில்லாத சேரை கொண்டு வந்து போட்டா நாங்க என்ன சார் பொறுப்பு? உட்கார்ந்து உடைஞ்சு போச்சு சார். நீங்க தரமா இருந்தீங்களா? நீங்க சேர பத்தி பேசுறீங்க, நீங்க தரமா இருந்தீங்களா? அடுத்த கேள்வி, நீங்க தான் போகல, விஜய் தான் போல, 2ஆம் கட்ட தலைவர் போயிருக்கலாம்ல, அந்த கரூர் லோக்கல் லீடர் போயிருக்காங்கல்ல. போயிருக்காங்களா? எங்க போனாங்க? ஆஸ்பத்திரிக்கு இல்ல, டெல்லிக்கு போயிருக்காங்க. நடந்தது டெல்லியா? நான் கேக்குறேன், அந்த சம்பவம் நடந்தது வந்து கரூர்ல நடந்துச்சா இல்ல டெல்லியில நடந்துச்சா? டெல்லியில தானே ஆலோசனை கேட்கணும். என்ன ஆலோசனை? திரிசா வர்றதான ஆலோசனையா? போயிருக்காங்களா? அப்பாயின்மெண்ட் வாங்க போனீங்களா? திரிசா மேடம் அப்பாயின்மெண்ட் வாங்க போறீங்களா? போயிருக்காங்க சார். ஒரு நிமிஷம், இவருக்கு வாய்ப்பு. அண்ணாமலை நிர்மலா சீதாராமன் போயிருக்காரு, நயனா நாகேந்திரன் போயிருக்காருல. ஆனா இவங்க எல்லாம் பிஜேபி இல்ல. அதுல சார் அதோ இப்ப சொன்னாரு பாருங்க, அதுல அந்த இதுல கூட்டத்துல ஒரு கூட்டம் ஒண்ணு ஆள் இருக்காரு பாருங்க, அது இந்த சீமா. அவர் என்ன சொன்னாரு பாத்தீங்களா, தம்பிக்கு பதிலா அண்ணன் வந்திருக்கேன்ல, என்ன பேச்சு? எப்படி ஒன்னா இருக்கு? ஆளாளுக்கு கட்சி பேர் வச்சிருக்கீங்க, பதிவு பண்ணிருக்கீங்க, என்ன எப்படி ஒன்னா இருக்கு? இல்ல நான் கேக்குறேன், தம்பிக்கா வேண்டி அண்ணன் தண்ணி குடிப்பாரா? தண்ணியா குடிப்பாரா? இருங்க சார். சார் நீங்க தப்பா எல்லாம் பேசக்கூடாது சார். சார் நெறியாளர் வந்து கரெக்ட் பண்ணுங்க சார். என்ன சார் சும்மா தண்ணின்னு இருக்கிறாரு? அதெல்லாம் பேசக்கூடாது சார். சார் இப்போ இருங்க சார் பார்க்க விடுங்க சார். தண்ணி குடிச்சிட்டீங்கல்ல, விவாதத்தை திரும்ப தொடங்குறோம். சொல்லுங்க. ஏங்க கொள்கை எதிரின்றீங்க, அப்புறம் அவங்ககிட்ட ஆலோசனை கேட்க போறீங்க எப்படி சார்? இருங்க சார், கொள்கை தான் சார் எதிரி. ஓனர் ஒண்ணு தான் சார், பிரான்ச் தான் சார் நிறைய. பாத்தீங்களா சார்? கம்பெனி பேர் தான் சார் வேற, ஆனா ஓனர் ஒருத்தர் தான் சார். அப்ப உங்களை உருவாக்குனது யாரு? அவங்கதான். அப்புறம் அவங்களை உருவாக்குனவங்களை ஏன் கொள்கை எதிரின்னு சொல்றீங்க? கொள்கையை விடுங்க சார். அப்படித்தான் சொல்ல சொன்னாங்க. அப்படிதான் அவங்க என்ன சொல்றாங்க அதான் சார் சொல்ல முடியும். ஸ்கிரிப்ட் அதானே சார், நாங்களா சொல்ல முடியாது சார். அவங்க தலைவர் சார். என்னங்க நாட்டுல நடக்குது? சரி, மேடை பேச்சுக்கு அப்படி பேச. அப்ப எல்லாமே நாடகம் தானா? இந்த 41 கொலை விழுந்தது கூட நாடகம் தானா? அப்ப இந்த பிணத்தின் மேல கோட்டையை கட்டி நீங்க சிஎம் ஆகணும்னு நினைக்கிறீங்க? வரலாறு சார், வரலாறு சொல்ற நாளைக்கு
நாளைக்கு வரலாறு சொல்லும். இத்தனை பேருக்கு மேல ஒரு தியாகம் பண்ண கட்சின்னு சொல்லுங்க சார். நீங்க அதை கொண்டு வராதீங்க. உடனே ஒரு மகாமகத்தை கொண்டு வருவாரு. தப்புதாங்க. சாதனையை பேசுயா? இல்ல இல்ல அதாவது என்ன விஷயம்னா தமிழக மக்கள் குறிப்பா கரூர் ஜனங்கள் வந்தது தப்புதான் விடுங்க. இப்படிப்பட்ட ஒரு நபரை பார்க்க வந்தது வந்து அவங்களுக்கு வந்து சரியான விழிப்புணர்வு. ஆனா வந்து இந்தியா தேசத்துல வந்து பாத்தீங்கன்னா படிச்ச மனுஷங்கள்ல இரண்டாவது இடத்துல தமிழ்நாடு இருக்கு. ஆனா இவ்வளவு படிச்ச ஒரு பெருமை மிக்க ஒரு மாநிலத்துல குறிப்பா கரூர் மாநிலத்துல மாவட்டத்துல இப்படி நடந்திருக்க சம்பவம் வந்து பெரிய வந்து தமிழகத்துக்கு ஒரு பெரிய இழுக்குதான் அது. ஆமா கண்டிப்பா அதை வந்து என்னாலும் மறக்க முடியாது. ஆனா வந்து மக்கள் இதுல வந்து விழிப்புணர்வு இருக்கணும் சார். மக்கள் வந்து விழிப்புணர்வு இருக்கணும். சினிமாவை பார்க்கணும். ஆனா சினிமாவில் நடிச்சுட்டு அதே கிரீடத்தோட நான் ஒரு கதாநாயகன் அப்படி அந்தஸ்தோட நேரடியாக அவர் களத்துக்கு வராரு சார். அவர் வந்து ஒரு கட்சியை ஆரம்பிச்சா கட்சியோட ஒரு தலைவனா தான் தரணும். கட்சி தலைவன்னா தொண்டனுக்கு என்ன பிரச்சனை, தொண்டனுக்கு கட்சி ஒரு கூட்டம் நடக்க போதுன்னா அதுக்கான முன் பாதுகாப்பு என்னது, அந்த பகுதியில் இருக்கக்கூடிய மாவட்ட செயலாளர்கள் கிளைக்கழக செயலாளர்கள் இருப்பாங்களா உங்களுக்கு அவங்களுக்கு என்ன உத்தரவு போட்டிருக்கீங்க? அந்த உத்தரவு சர்க்குலர் வச்சிருக்கீங்களா நீங்க? நீங்க எந்த ஏற்பாடும் இல்லாம நீங்க வர வேண்டிய டயத்துக்கு காலையில் 8 மணிக்கு கிளம்ப வேண்டிய நேரத்துல நீங்க ஸ்பாட்டுக்கு வர நேரத்துல நீங்க வீட்டுல 8:30 மணிக்கு கிளம்பிருக்கீங்க சார். இப்படி தவறான வேலையை செஞ்சுட்டு மக்களை வந்து உணவு தண்ணி எந்த ஏற்பாடும் கொடுக்காம அதுக்கு தயார்படுத்தாம மக்களை காக்க வச்சு வெயில் காலத்துல எனர்ஜி லாஸ் ஆகி மக்கள் வந்து இப்ப இறப்புக்கு காரணமே வந்து அந்த உணவும் தண்ணி பற்றாக்குறை தான் சார். அது சரியா பண்ணிருக்கா? எனர்ஜி நல்லா பேசுறாரு சார். தம்பி கூட ஒரு கட்சியை ஆரம்பிக்கலாம் சார். நல்லா இப்ப இல்ல அவர் பேசின அடிப்படையில கிடைச்சிருக்க எல்லா ஆதாரத்தின் அடிப்படையும் அந்த விஜய் கட்சியினுடைய தவறு தான் எல்லா தவறுமே அப்படின்னு ஆதாரம் கிடைச்சிருக்கு. அரசாங்கத்தின் மீது எந்த தவறும் இல்லை அப்படின்னு தான் வருது. அப்படி ஒரு ஆதாரம் இன்னைக்கு கிடைச்சா அதை வந்து சம்பந்தப்பட்ட பொறுப்பேற்கணும். தலைவர் தான் பொறுப்பேற்கணும். இருப்பா இருங்க. ஆக அப்ப அப்படி இருக்கும்போது உங்க தலைவர் பொறுப்பா பேட்டி கொடுக்கணும்ல. என்ன சொல்லியிருக்கணும்? தவறு நடந்துருச்சு, அதுல எங்க கட்சிக்கும் ஒரு தவறு இருக்கலாம், எங்க மேலேயும் ஒரு தவறு இருக்கலாம் அப்படின்னு பரிசீலிச்சு ஒரு குற்றத்தை ஏற்றுக்கொண்டு ஒரு கொடுக்கணுமா? அதை விட்டுட்டு கலவரத்தை தூண்டுற மாதிரி நீ என் தொண்டர்களை தொடாத, நான் வீட்டில் இருப்பேன் ஆபீஸில் இருப்பேன் என்னே வந்து தொடு அப்படின்னா உங்களை அரெஸ்ட் பண்ண வேண்டியது, உங்க அணில் குஞ்சுகள்லாம் ரோட்ல குதிச்சு கத்த வேண்டியது, அது கலவரம் ஆக வேண்டியது. அதையே சாக்கு வச்சு நீங்க இன்னும் 41 பேரு கொலை பண்ணி அதுக்கு மேல நீங்க சிஎம் ஆகிறதுக்கா? இருங்க அப்புறம் இதே மாதிரி நீங்க சொன்ன கருத்து கட்டுதான் சார். இதே பேட்டி இப்படி கொடுத்துட்டே இருந்தாக்கா இன்னும் கொஞ்சம் அணில் குஞ்சு வரும். சும்மா அணில் குஞ்சுன்னு சொல்லாதீங்க சார். காட்டுவாசி தான் அது. காட்டுவாசின்றது பெருமையா சொல்றாங்க விடுங்க. உங்களுக்கு என்ன, நீங்க கேலி பண்ணாதீங்க, சிரிக்க கூடாது அவங்கள பார்த்து. சார் இல்ல சார், இதே மறுபடியும் இதே நடந்துச்சுனாக்கா மறுபடியும் அணில் குஞ்சு ரோட்டுக்கு வரும், இன்னும் 4 குஞ்சு சாகும். சார் இது தப்பு சார். நீங்க சொல்லாதீங்க. கிறுக்குத்தனமான வேலையெல்லாம் காட்டுவாசி காட்டுலாம் சார் இருக்கணும். நாட்டுக்கு எதுக்கு சார் வந்திருக்கு? இருங்க சார், ரொம்ப பேசுறாரு சார். அப்புறம் நல்லா இல்ல இத தலைமைங்க பண்படுத்தணுங்க. அவங்க காட்டுவாசியா இருந்துட்டு போறாங்க, யாரா இருந்து தலைமை பண்படுத்தணும்ல. நீங்க சொன்ன பாயிண்ட நான் ஒத்துக்கிறேன். ரசிகர்களையும் கட்டுப்படுத்திருக்காங்கல்ல, எம்ஜிஆர் சிவாஜி எத்தனையோ பேர் கட்டுப்படுத்தி பண்படுத்தி வச்சிருக்காங்கல்ல. இப்பதானே சார் கொஞ்சம் கொஞ்சமா உருவாக்கி அவங்கள பண்படுத்திடுவோம் சார். நீங்க நல்லா பண்படுத்தினீங்க, சாதனைன்றீங்க. ஒண்ணு தெரிஞ்சுக்கீங்க சார், இந்த கட்சியினுடைய நோக்கம் என்னவோ தெரியல சார். நோக்கம், கொள்கை, ஒரு கட்சியினுடைய செயல்பாடு என்னென்ன அடிப்படை விவரங்களோட தெரியாம ஒரு கட்சி ஆரம்பிச்சு ஆனா இதுல பலியானது ஜனங்க சார். அதுதான் சார் வருத்தத்துக்குரிய விஷயம் சார். எத்தனை பச்சிளம் குழந்தைகள், பெண்கள், அதை நம்பி இருக்கக்கூடிய ஒரு பெண் இறந்திருந்தா அவன் குழந்தை, அவன் கணவன், அவங்களுக்கு குடும்பம் அடுத்த கட்ட வாழ்க்கை இப்படி சார் நகரும். அது எந்த விஷயத்தையும் வந்து உணராம இப்படி வந்து தவறான ஒரு முறை அணுகுமுறையை கையாண்டதா சார் முற்றிலும் தவறு சார். அவங்க குழந்தைகளா கூட்டி வரக்கூடாது. அரசு வந்து முன்கூட்டியே தகவல் சொல்லியிருக்கு சார். ஏற்கனவே கோர்ட்ல போய் இது ஒரு வழக்கா போயிருக்கு சார். கோர்ட்ல சொல்லியிருக்காங்க சார் சரியான அது உரிய அனுமதியை பெற்று போங்க அப்படின்னு கேட்க சகந்த பாதுகாப்பு வேணும். அப்ப என்ன சார் அங்கங்க மின்சாரம் கட் செய்யறான்னு சொல்றாரு. அப்ப ஏன் கட் பண்ணாங்க விவரம் தெரியுமா சார்? எல்லாரும் போஸ்ட் மார்ட்டம் டிரான்ஸ்பார்மர் ஏரியா உட்காந்தா அவனுக்கு ஒரு உயிர் சேதம் ஆயிடக்கூடாதுன்னு சார் கோர்ட்டு சொல்லியிருக்கு. போலீஸ் தமிழக அரசு நடவடிக்கை எடுத்திருக்கு சார்.
அதே ஆனா மாதிரி- அதையும் மீறி சார் நடந்திருக்கு. ஆனா அதே இத்தனை மாதிரி உயிர் போயிடுச்சு சார். அதே மாதிரி இடத்த நீங்க குற்றம் சொல்றீங்க. நீங்க காட்டுற 2 இடமுமே இப்ப நடந்ததை விட குறுகலானது. அங்க நடந்துச்சுன்னா இதை விட 41 82 ஆயிருக்கும். அப்ப தியாகம் கூட நமக்கு உங்களுக்கு அவ்வளவு உங்களை பீட் பண்ணிருப்பாங்கன்றீங்க. சப்போர்ட் பண்ற மாதிரி எங்களை ரொம்ப டேமேஜ் பண்ணி இது வந்து மனிதநேயமிக்க விவாதமா இல்லங்க. உலக வரலாற்றிலே இப்படி ஒரு விவாதத்தை நிறுத்துங்க. நான் வந்து 41 உயிர் போயிருச்சுன்னு வேதனைப்பட்டு நான் விவாதத்தை நடத்தினா 41 82 ஆயிருந்தா அவர் சாதனை கூடி இருக்குமே, எங்க சாதனை குறைஞ்சிருக்குமேன்னு இவர் சொல்றாரு. அவர் சொல்றாரு சார். இப்படிப்பட்ட கட்சிகள் நாட்டுல எப்படிங்க மக்களுக்கு நல்லது யோசிப்பீங்க? இருங்க சார். நீங்க உங்க கட்சியுமே டெல்லிக்கு காவடி எடுக்கிறீங்க, இந்த கட்சியுமே டெல்லிக்கு காவடி எடுக்குது. என்ன நாடு என்ன இப்ப நீங்க எல்லாம் சுயமாவே இல்லையா? தமிழன்றீங்க. தமிழன் தாங்க சுயமானவன். இவர் சொன்ன மாதிரி படிப்புல அவன் தான் கூட இருக்கா, சமூக நீதியில அவன் தான் கூட இருக்கா, வடநாட்டுல பைத்தியமா இருக்கான், அதை விட எங்கேயாவது கொஞ்சம் பரவாயில்லாம இருக்கான். அந்த பெருமையோட இருந்தா அந்த பெருமையை இந்த நீங்க விஜய் கட்சி ஆரம்பிச்சு இந்த தமிழ்நாட்டு பெருமையை நாடு சிரிக்குது, உலகமே சிரிக்குதுங்க. உண்மைதான் சார். அதான் ஒண்ணு சொல்லிக்கிறேன் சார். அதாவது என்ன சொல்ல அறிவு குறைபாடுன்னு சொல்லுவாங்க பாத்தீங்களா சார். ஒரு மனுஷன் வந்து அவங்கதான் ஒத்துக்கிறாங்கல்ல, காட்டுவாசிங்கன்றாங்கல்ல. ஆமா சார். உணவு பொட்டணம் கொடுத்தாலும் சரி, ஒரு தண்ணீர் பாட்டில் கொடுத்தாலும் சரி, வந்து அங்கேயே கொடுத்துட்டு வந்து அந்த கூட்டம் வாங்கிட்டு அப்படியே போயிருக்கு சார். இவர் என்ன செஞ்சிருக்காருன்னா, இவர் பஸ்ஸுக்கு நேரம் லைட்டை போட்டு அமர்த்த திரைய மூட, லைட்டை போட்டு அமர்த்த திரைய மூட, அந்த அவரை பார்க்கலையே என்ற வேதனையில அங்கிருந்த கூட்டம் மறுபடியும் அந்த பஸ்ஸை நோக்கியே வருது சார். அங்கிருந்த பஸ் நோக்கி வர்றப்ப அந்த கூட்டத்துல வந்து இது எவ்வளவு பெரிய முட்டாள்தனமான ஒரு படிச்சு அவருதான் மமதையில இருக்காருல்லங்க. நம்மளை பார்க்க இப்படி இருக்காங்க, பைத்தியமா இருக்காங்கன்னு அதை ரசிக்கிறதுல பைத்தியமா இருக்காருல்ல. என்ன செய்ய சொல்றீங்க சார்? அந்த கிறுக்கு புத்திக்கு மக்களா சார் பலியாகிறது வர்றாங்கல்ல சார். சார் இது நடிப்பு சினிமா இல்ல சார். இது பப்ளிக் உணர வேண்டியது மக்கள், அவங்க ரசிகர்கள் தான் உணரணும். நான் 2 நாளா வேதனைப்பட்டேன். கையும் ஓடல, காலும் ஓடல. அப்ப என்னதான் நான் யோசிக்கிறது? நான் அவங்கள காட்டில அவர் சொல்றாரு, 1 சோறு இல்ல, 2 தண்ணி இல்ல. இருங்க சார். தண்ணி இல்லாம எப்படி சார் இருக்க முடியும்? சரி தண்ணி போட்டு 3 சொல்ல வரீங்க. அவங்க திரிசாரா எதுக்கு அப்பாயின்மெண்ட் நான் சொன்னது அவங்க பேசுறாங்க சார். 1 சோறு 2 தண்ணி 3 வந்து 3 என்ன ஏதோ நாய்க்குட்டி. இப்ப அவங்க என்ன அப்படி நான் டெல்லிக்கு இவங்க போய் திரிசாட்ட போய் அப்பாயின்மெண்ட் வாங்க போனாங்களா? ஆஸ்பத்திரிக்கு வாங்கன்னு செத்தது மக்கள் செத்தது கரூர்லயே அங்கேயே செத்தது மக்கள் கரூர் செத்தாங்களா டெல்லியில செத்தாங்களா சார்? ஆக நான் தான் அப்பயே சொல்லிட்டேன், இந்த விவாதம் மனிதநேயமற்றதாக இல்லாமல் இவர்கள் மனிதன் செத்தது சாதனை என்ற அடிப்படையில் விவாதம் போய்கொண்டிருக்கிறது. இப்படிப்பட்ட கட்சிகளை மக்கள் தான் அடையாளம் காண வேண்டும். இத்தோடு இந்த டகால்டி டிவியின் உடைய விவாதம் விதண்டவாதம்